ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் மணிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆய்த்துவார் உணரப்பாணி என பாடிய புரட்சி கவியின் வரிகளை நினைவு கூர்ந்து மனித நேயம் நிறைந்த என் அணியிலும் மனிதநேயம் மிகுந்த எதிரணியிலும் களமாட வந்திருக்கும் பேச்சாளர்களுக்கும் மனித நேயத்தின் மறு உருவங்களாக நடுவில் உட்கார்ந்திருக்கும் நடுவர் பெருமக்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய தலைதாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மனித நேயம் பூத்திருக்கு என்ற என்னுடைய அணிக்கான வாதத்தை எடுத்து வைப்பதற்கு முன்பாக நடுவர் அவர்களே, ஒரு உண்மையை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த மேடை தான் நான் பேசும் முதல் மேடை. அருமை அருமை. இல்லையா, நானும் முடிக்கல. இந்த மேடை தான் என்னுடைய முதல் மேடை என்று நான் ஏன் சொல்கிறேன் என்றால், பல நூற்றுக்கணக்கான பட்டிமன்றங்கள் பேசி இருந்தாலும் 2 நடுவர்கள் அமர்ந்து இருக்கும் பட்டிமன்றம் இதுவே என்னுடைய முதல் பட்டிமன்றம். இந்த நல்வாய்ப்புக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். நடுவர் அவர்களே, எனக்கு ஒரு கேள்வி. இந்த 4 பேர் 4 விதமா பேசுறாங்கன்றாங்கல்ல, அது என்ன? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு செய்யலாம்னு பார்த்தா அந்த கர்மா அதெல்லாம் வேணாம், 4 பேர் 4 விதமா பேசுவாங்க அப்படின்வாங்க. அப்ப நம்மளோட நிலைமை என்னன்றது யாருக்கும் அந்த 4 பேருக்கு புரியாதா? இதான் என்னுடைய கேள்வி. எதுக்கு சொல்றேன்னா, ஐயா, நான் 25 வயதில் உடற்படை கொடுத்தேன் ஜிப்மர் மருத்துவமனைக்கு. அப்ப என்ன நடந்துச்சு தெரியுங்களா? யாருமே என்ன பாராட்டலன்னா கூட பரவாயில்ல ஐயா, என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் இப்படி வரும்போது ஒரு சிரிப்பு குசுகுசுன்னு என்ன தெரியுமா, அது என்னமோ லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு போல இருக்கு, அதான் உடம்பை இப்பயே குத்து வச்சுட்டு சூசைட் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கேன், பாடியை கொடுக்கணும்னு பிளான் பண்ணுதுன்னு சொல்லி எல்லாம் பேசினாங்க நடுவர் அவர்களே. ஆனால் இன்று நிலை என்ன தெரியுமா? இன்றைய நிலை என்ன தெரியுமா? என்னை தேடி தேடி வந்து உடற்படை கொடுக்கிறேன் என்று இளைஞர்கள் வயதானவர்கள் உட்பட எல்லோரும் மனித நேயத்தோடு நடமாடி கொண்டிருக்கிறார்கள் நடுவர் அவர்களே. என் மூலமாக ஜிப்மர் மருத்துவமனைக்கு பல உடற்படைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நடுவர்களே. இது எதன் காரணமாக? மனித நேயம் பூத்திருப்பதன் காரணமாகத்தான். அது மட்டுமல்ல, உறுப்பு கொடையை கொடுத்து ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா ஏற்கனவே உறுப்பு கொடை கொடுத்து வைத்திருக்கும் இளைஞர்களும் வயதானவர்களும் இறந்த பின்பு அவருடைய உடலில் இருந்து எடுக்கப்பட்ட உறுப்புகள் பல்வேறு உயிர்களை, எத்தனை உயிர்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது தெரியுமா நடுவர் அவர்களே? இதெல்லாம் தெரியாம தான் எதிரணியில வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஐயா, குருதி கொடை கொடுத்ததுக்கு தயங்கி கொண்டிருந்த மனிதர்கள் இன்னைக்கு என்ன செய்யறாங்க தெரியுமா? பிறந்த நாள், திருமண நாள், எல்லா நாளிலும் நினைவாக இருக்க வேண்டும் என்று குருதி கொடை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ரத்த வங்கியில் பஞ்சமில்லாமல் இன்று குருதி கொடை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நடுவர் அவர்களே. பல உயிர்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். உயிர் நேயம் நிறைந்தவர்களாக இருப்பதனால் தான் இந்த கொடையெல்லாம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நடுவர் அவர்களே. அதை எண்ணி, அதை மனதில் வைத்து எங்கள் அணிக்கே தீர்ப்பு கூறுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு நான் என்னுடைய பேச்சை மேலும் தொடர்கிறேன். ஐயா, நான் சமீபத்துல நேற்று முந்தா நாள் ஒரு கட்டுரை படித்தேன். அந்த கட்டுரையை எழுதியவர் வேறு யாரும் அல்ல, நம்ம அண்ணன் முனைவர் நேரு அவர்கள் தான். அவங்க என்ன தலைப்புல எழுதினாங்க தெரியுமா? 100 சாமியும் ஈவே ராமசாமியும் அப்படின்ற தலைப்புல ஒரு கட்டுரை எழுதினாங்க. அது எதை பற்றியது தெரியுங்களா? இந்த ஒரு படம் வந்து இப்போ அந்த படம் எதை பற்றியது என்பதை அண்ணன் அந்த கட்டுரையில ரொம்ப நெகிழ்ந்து பாராட்டி இருக்கிறார். அது என்ன தெரியுமா? ஒரு 42 வயது பெண்ணுக்கு அவங்க மகன்கள் இருவரும் சேர்ந்து மறுமணம் செய்து வைக்கிறார்கள். அதுல அந்த பெரிய பையனுக்கு அந்த புரிதல் இல்லை என்பதால் அவருடைய பள்ளிக்கூட ஆசிரியர், அந்த ஆசிரியர் யார் தெரியுங்களா ஐயா? அருட்சகோதரி, கன்னிகாஸ்திரி என்று சொல்வார்களே, அந்த அருட்சகோதரி என்ன விளக்கம் சொல்கிறார் தெரியுமா? ஆண்களுக்கு பசிப்பது போலவே பெண்களுக்கும் பசிக்கும், ஆண்களுக்கு உடல் தேவை ஏற்படுவது போலவே பெண்ணுக்கும் உடல் தேவை ஏற்படும் என்பதை
அங்கு மனிதநேயம் தானே தழைத்து ஓங்கி நிற்கிறது. அதுல ஒருத்தவங்க கேட்ட கேள்விக்கு 42 வயசுல உனக்கு அது தேவைதான் கேட்டவங்களுக்கு மகன்கள் விளக்கம் சொல்லி அந்த திருமணத்தை வெற்றிகரமாக நடத்தி இப்படி வரணும் பாயிண்ட் அப்பதான் நம்ம தீர்ப்பு வசதி. அதுக்கப்புறம் அந்த திருமணம் செய்து கொண்டார் பாருங்க. அவர் ஏற்கனவே மனைவியை இழந்தவர். அவர் என்ன சொல்லியிருக்கார் தெரியுங்களா? எனக்கு வாழ்வு கொடுத்தவள் இவள் என்று சொல்லி இருக்கிறார் அந்த ஆண்மகன். மனிதநேயம் நினைக்கிறதுனால ஐயா அப்படி சொல்றாரு. எனக்கு வாழ்வு கொடுத்தவள் இவள்னு சொல்றதெல்லாம் அதிசயமா மனிதநேயம் இப்போ தடைத்து ஓங்குவதனால். ஏன் தெரியுங்களா? ஒரு ஆளுக்கு வந்து மனைவி இறந்துட்டா அவர் சிறைச்சிக்க மாட்டேன்றாரு ஐயா. எங்க ஊர்ல ஒருத்தர். ஏன் தெரியுமா? 3 நாள் கூட என்னால கொண்டாடி இல்லாம இருக்க முடியாது. இந்த இவங்களெல்லாம் யார் பார்க்கறது? இந்த இழவையெல்லாம். இந்த இழவு என்னது? பிள்ளைங்க. இந்த இழவையெல்லாம் இந்த இழவு எட்டெல்லாம் யார் எடுக்கிறதுன்னு எங்க ஊர்ல இந்த சிறைச்சிக்கிற ஒரு சடங்கு இருக்கு. அந்த சடங்குகளில் உடை தெரிய வேண்டும், கதை தெரிய வேண்டும் என்பது மற்றொரு புறம் இருந்தாலும் அவர் எந்த நோக்கத்திற்காக சிறைச்சிக்க மாட்டேங்கிறார் தெரியுங்களா? என்னாலெல்லாம் வாழ முடியாதுன்னு காதல் திருமணம் செய்த அந்த பெண் இளமையில் இறந்த உடனேயே ஒரே வாரத்துல ஒரு ஏழை பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வந்து அந்த ஆள் சொன்ன வசனம் என்ன தெரியுமா? இந்த ஏழைக்கு நான் வாழ்வு கொடுத்திருக்கிறேன் என்று அன்று சொன்னார் ஐயா, நான் குழந்தையா இருக்கும் போது. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுங்களா? நம்ம புரட்சி கவி சொன்னார்ல, கோரிக்கையற்ற கிடக்குதன்னே வேருக்கு பழுத்தவளா மிக கொடியதென்று எண்ணப்பட்டதன்னே குளிர் வடிக்கின்ற வட்டவிடான்னு சொன்னாங்க இல்லையா புரட்சி கவி? அதையெல்லாம் உணர்ந்து இக்கால தலைமுறையினர் இன்னைக்கு என்ன தெரியுங்களா செய்யறாங்க? தேடி தேடி அந்த அம்மாக்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க. எங்க அம்மாவுக்கும் உயிர் இருக்கு, எங்க அம்மாவுக்கும் உணர்வு இருக்குன்னு சொல்லி உணர்த்துவது போல் நடந்து கொள்கிறார்கள். கேரளாவில் ஒரு பையன் அவங்க அம்மாவுக்கு ஐடி இன்ஜினியர், அவங்க அம்மாவுக்கு தேடி தேடி மணமகன் தேடுறாரு. திருமணம் செய்து வைத்தார். அதை நான் வியந்து பார்த்தேன். ஆனால் இப்போதெல்லாம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஐயா திருமணம் மறுமணங்கள். அது மட்டும் இல்ல, முடிஞ்சாச்சு. மனிதநேயம் ரொம்ப இருக்கு ஐயா. எனக்கு மனிதநேயம் ரொம்ப இருக்கு. நான் கொஞ்ச நேரம் சொல்லணும், இருந்தாலும் முயற்சி பண்றேன் ஐயா. அது மட்டும் இல்ல, இந்த கல்லானாலும் கணவன் முள்ளானாலும் புருஷன் இந்த கதையெல்லாம் இங்க நடக்கிறது இல்லைங்க. இந்த பாருங்க, எங்களை சுயமரியாதை